வாங்க மேடம். நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நீ எப்படி துர்கா இங்க? மேடம், எப்பயாச்சும் சீரியல் பாக்குற உங்களுக்கே கதை தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறப்ப என் பேர்ல வர சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? அதான் ரைட்டர் வீட்டுக்கே வந்துட்டேன். உனக்கு எப்படி இந்த ரைட்டர் வீடு தெரியும்? அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேசி ரைட்டர் நம்பர் கேட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, ரைட்டர் கிட்ட பேசினேன். நான் உங்க தீவிர ரசிகைன்னு சொன்னேன். உங்களை பார்க்கணும்னு கேட்டேன். அட்ரஸ் கொடுத்துட்டாரு. நீங்க வந்த காரணம்? அதான் சொன்னனே மேடம். அடுத்து என்ன கதை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது மேடம். கதை செம்மையா போகுது. சாமி சிலைய திருடினது யாரு, சிலை கிடைச்சிருமா, கும்பாபிஷேகம் நடக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கோவில்ல காணாம போன சிலையும் கிடைச்சிருமா கிடைக்காதா, இல்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கணிச்சிடலாம்ல. அதான் வந்திருக்கேன். இவ குழந்தை மாதிரி பேசுறாளா, இல்ல யதார்த்தமா பேசுறாளா, இல்ல நடிக்கிறாளா, இல்ல இவ சொல்ற மாதிரி டெய்லியும் சீரியஸா சீரியல் பாக்குறாளா? ஒண்ணுமே புரியலையே. மேடம், என்ன இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? விஷயம் பெருசா இருக்கும் போல. அதான் சொன்னனே துர்கா, சீரியல்ல நடிச்ச ஐயரும் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோவில் ஐயரும் ஒருத்தர் தான். நான் விசாரிக்க போன ஐயர் வீட்ல சீரியல்ல நடிச்ச ஐயரோட போட்டோவை பார்த்து நான் ஷாக் ஆனேன். அத பத்தி தான் இப்ப கேட்க வந்தேன். அதிசயமா இருக்கு மேடம். இந்த கேஸ்ல செத்தவங்க எல்லாம் பொழைச்சு வராங்க. நம்பவே முடியல. கற்பனையில பார்த்தது உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். செத்து போனவனெல்லாம் உசுரோட வருவான். நினைச்சு பார்த்தா நம்பவே முடியாத மாதிரி இருக்குல்ல மேடம். ஆனா நிஜத்துல அப்படிலாம் நடக்குது. அது எப்படி மேடம்? செத்தவரு சீரியல்ல வராரு, ரைட்டர் வந்த உடனே கேட்கணும். நானே கன்ஃபியூஸ் ஆகிதான் ரைட்டரை பார்க்க வந்திருக்கேன். நீ என்கிட்டயே கேட்டா எப்படி? எங்க ரைட்டர்? அவரு குளிச்சிட்டு இருக்காரா, அவரோட அசிஸ்டன்ட் சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், சீரியலோட ப்ரோமோ பார்த்தேன். அடுத்த ஒரு முக்கிய புள்ளி சாக போறதா சொன்னாங்க. அது யாரா இருக்கும்னு கேட்க வந்தேன். என்ன துர்கா சொல்ற? ஆமா மேடம், ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்காங்களே, நீங்க பார்க்கல? துர்கா, ரைட்டர் கிட்ட நீயும் பேசினா உஷாராயிடுவாரு. நானே அவர்கிட்ட நாசூக்கா கேக்குறேன். ஓகே மேடம், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அடுத்து வர எபிசோட்லாம் பட்டைய கிளப்ப போது பாரு. யாரு இவங்கெல்லாம்? உங்களை பார்க்கத்தான் சார் வந்திருக்காங்க. ஓ, என்னோட ஃபேன்ஸா? டியூட்டியில இருந்தாலும் என்ன பார்க்கணும்னு வந்திருக்கீங்கல்ல, உங்க ரசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே, என்னோட அப்பாயின்மெண்ட் இல்லாம என்ன பார்க்க வந்துட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா, இல்ல என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கணுமா? டக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா அடுத்த கதை நான் எழுதணும். எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. சார், துர்கா சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்திருக்கேன். புரியுது, உங்களை மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்து என்ன தொல்லை பண்றாங்க. என்ன பண்றது, பிரபலனால அப்படிதானே.